மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? The ALP ஸ்டோரி பார்ட் 10. வெற்றிகரமா 10வது சாதனை மக்களே. இன்னைக்கு ஆஸ்கர் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, மந்த் ஸ்டார்டிங்லயே நாங்க வந்துட்டோம், 10வது எபிசோட் வந்துட்டோம், ரெகுலரா வந்துட்டோம். மந்த்லி ஒரு வீடியோ போட்டு வரோம். ஆமா, இதுக்கே நீங்க வந்து எங்களுக்கு கீழ கிளாப் பண்ணனும் கமெண்ட்ல வந்து. எஸ், நம்மளோட பிஃபோர் மேரேஜ் ஸ்டோரியை வந்து நம்மளோட காதல் காவியத்தை பிச்சு பிச்சு போட்டு உங்களுக்கு 10வது இந்த வரலாற்று நிகழ்வை உங்ககிட்ட ஷேர் பண்ண ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ், சோ இன்னைக்கு வந்து 10வது எபிசோட்ல என்னென்ன இருக்கு நம்ம லவ் ஸ்டோரின்றத வீடியோக்குள்ள போய் பாருங்க. சோ வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ல நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேசம் வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஸ்டோரிஸை பார்க்கல அப்படின்னா கீழே நாங்கள் வந்து லிங்க் கொடுக்குறோம், 9 எபிசோட்ஸோட லிங்க் கொடுக்குறோம். அண்ட் ஏஎல்பி ஸ்டோரிஸ் நீங்கள் போயிட்டு நம்மளோட கூகுளில் தேடி நிறைய வருது நம்ம காவியங்கள், அதுலேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க முன்னாடிங்கிறது மறந்து போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ நாங்கள் ரெகுலராக போடுறதுனால பண்ணிக்க முடியும் உங்களால். ஆமாம், அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லாட்டி பழைய எபிசோட் செக் பண்ணிட்டு வந்து இதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு நம்ம கஃப்டான்ஸ்க்கு நம்ம வெப்சைட்ல நம்ம ஆஃபர்ஸ் போட்டுருக்கோம். 2 and above கஃப்டான்ஸ்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க நம்ம வெப்சைட்குள்ள அப்படின்னா உங்களுக்கு 100 rupees நாங்க ஆஃபருமே கொடுக்குறோம். நம்மளோட கஃப்டான்ஸ் எல்லாமே நாங்க கீழே டேகும் பண்றோம், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வாங்குங்க. எஸ் சைஸ்ல இருந்து 5XL பர்சன்ஸ் வரைக்கும் நம்ம கஃப்டான்ஸை யூஸ் பண்ணலாம். இது பியூர் காட்டன் தான், உங்களுக்கு வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். பாருங்க நான் எவ்வளவு கம்ஃபர்டபுளா வியர் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, ஸோ லாஸ்டா நம்ம வந்து என்னன்னா இவன் பண்ண துரோகம், இவன் என் வாழ்க்கையில விளையாடினது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிருப்போம். இவன் எத்தனை பெண்கள் கடலை பத்தி வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி தினமும் என் கூட விளையாடுகிற, என்ன போட்டு மிதிக்கிற. ஓகே, சோ லாஸ்டா வந்து எங்க ரெண்டு பேருக்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அந்த பஞ்சாயத்து வந்து நீங்க பார்க்கணும்னா போய் பாருங்க, எபிசோட் 9ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டா, ஸோ மீட் பண்றதுக்கு நாங்க வந்து ஒரு காஃபி ஷாப் கிட்ட போயாச்சு, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கிட்ட வந்து போயாச்சு. அப்போ வீட்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எல்லாம் நீங்க பார்த்து இருந்திருப்பீங்களா, ஸோ நாளைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க அந்த மாதிரிலாம் வந்து. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபேக்கிங், நானே ஃபேக்கிங் பண்றோம். நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களா, என்ன பேசுறா மாப்பிள்ளை எங்க, நானே எங்க எவ்வளவு அங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க. செம்ம காண்டாயிட்டா, எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இவனை வெறுப்பேத்துறதுக்கு தான் அதை நான் பண்ணேன். கண்டதே ஏதாவது ஒண்ணு பேசுறேன்ற பேர்ல நம்ம டென்ஷன் ஆகும். ஆனா அன்னைக்கு நீ அதை நம்பினியா இல்லையா? மக்களே டென்ஷனா இருந்ததா இல்லையா? உன்னை இழுத்து போட்டு அடிக்கணும்னு சொன்னனா இல்லையா? ஆனா இவன் எதுவுமே என்கிட்ட கேட்டுக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஒரு இது, அது ஒரு மாதிரி என்ன சொல்லுது, டென்ஷன் ஆயிட்டு இப்ப கோவத்துல நம்ம ஏதாவது ஒன்னு ரியாக்ட் பண்ணா பிரச்சனை கோஆபரேட் பண்ணாங்க அந்த சைடு. சோ அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சா, ஃபேமிலியோட நம்மள ஃபேமிலியோட பாருங்கறதுல தள்ள பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ல ஒரு டீப் கான்வர்சேஷன் நடந்துச்சு மக்களே எங்க ரெண்டு பேருக்குள்ள. நான் கம்முன்னு இருந்தேன், இவன் தான் அழுனே வந்தானு வச்சுக்கோங்க, நான் இவனை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவனை பார்த்தப்புறம் நான் யோசிச்சேன், சரி இவ்வளவு அழகா இருக்காரு, இவர் எப்படி விட்டு போறது, அது பிரேக்கப் பண்றது எப்படி ஈஸியா முடியும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். இதை விட பெரிய டார்ச்சர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம டென்ஷன்ல வந்திருக்கோம். நம்ம வந்து எனக்கு எப்பவுமே கோவம் கண்ட மினிக்கு ஏதாவது பேசிடுவேன். அது மாதிரி நம்ம வார்த்தையை விடக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் காமா இருக்க கூடாது. ஆமா, கொஞ்சம் காமா நம்ம அவன் பேசுறத லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த மக்கள். ஆனா இவன் எனக்கு என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணா, ரொம்ப என்னமோ ட்ரை பண்ணா. நீ வந்து பிரேக்கப்ன்ற, நான் இல்லாம நீ இருக்க முடியாது, நீ இல்லாம நான் இருந்துருவேன், எப்பா ஜீவாடா இவன் அப்படின்னு நினைச்சிட்டு. அது காதல் காவியம் அப்படிதான் பெருசா பில்டப் பண்ணி ரொம்ப ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நினைச்சிட்டு இருக்கான். அவன் இல்லாம நான் இருக்க முடியாது, நான் இல்லாம தான் அவன் இருக்க முடியாது. நான் இப்ப ரீசெண்டா கூட ஒரு சீரிஸ் பார்த்தேன், அதுல வந்து ஒரு மேல் ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. சீரிஸ் நேம் மறந்துச்சு, மேபி நான் பார்த்தேன்னா திருப்பி எனக்கு அந்த மேலுக்கு நான் உட்காந்து ஏதாவது பார்த்துன்னு இருப்பேன், அதனால எனக்கு எக்ஸாக்டா ரெஜிஸ்டர் ஆகல. அதுல எப்படின்னா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், அந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டாமினண்டா இருப்பாங்க. ஆனா எல்லாமே அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு இதை பண்ணலாமா அதை டாமினன்ட் இந்த சென்ஸ் நான் தான் அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே அவர் தான் பார்ப்பாரு. ஆனா அவரே நினைச்சுப்பாரு நம்ம இல்லாம இந்த வீடே கிடையாது, நம்ம ஒய்ஃப் கிடையாது, நம்ம கிட்ஸ் கிடையாதுன்னு அவரே நினைச்சுப்பாரு. உண்மையா அந்த வைஃப் இறந்து போயிடுவாங்க. கம்முனு கண்டத பேசாத லூசு. அதெல்லாம் ஏண்டி இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஏர்மா இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு சாப்பிட தெரியாது, என்ன ட்ரெஸ் போடுறது தெரியாது, என்ன பண்றது தெரியாது. ஆனா அவர் தான் பினான்சியலா அந்த வீட்டை பார்த்துப்பாரு, எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. ஒரு ஃபுட்டு கூட என்ன குக் பண்ணி சாப்பிடுறதுன்னு தெரியாது, ஆனா குக் பண்றது அவரா தான் இருப்பாரு அந்த வீட்டுல. எனக்கு அந்த சீரியஸ் பார்த்த அப்புறம் நான் இவன்ட்ட சொன்னேன், செத்து போயிட்டுனா நீ ரொம்ப வாய முறி சும்மா லூசு மாரி எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம பைத்தியம். ஓகே மக்களே, வழக்கம் போல
சோன் அவுட் ஐட்டம் மகளே, திருப்பி சோனுக்குள்ள வரும். பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவனா எக்ஸ்பிளைன் பண்ணா, நான் வந்து 2 கண்டென்ட் தான் நாங்க பேசணும், ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேல கூட நாங்க பேசி இருக்க மாட்டோம். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐயோ சரி பேசலாமா பேசாம, சரி சொல்றேன் கன்வின்ஸ் பண்ணிட்டா இல்ல நம்ம கொஞ்சம் டெரராவே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இவன் வந்து நாளைக்கு யார் வர கரெக்டா கிளம்பும் போது கேட்டான், ஞாபகம் இருக்கா நாளைக்கு யார் வரா அப்படின்னு. யார் வந்தா உனக்கு என்ன நொட்டுது போட அப்படின்னு ரொம்ப மரியாதை குறைவா பேசிட்டாங்க. ஆமா நான் வந்து கிளம்பிட்டு போயிட்டேன், ஒர்க்குக்கு போயிட்டேன். இவனும் ஒர்க்குக்கு போயிட்டான். ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவளை கன்வின்ஸ் பண்றோன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அந்த போன்ல ஒரு கான்வர்சேஷன் இருந்ததுல, அதுதான் பயங்கரமா ட்ரிப் ஆகிடுச்சு. இப்ப யாரை கேட்டு யாரு வந்து நிக்கிறேன், இப்ப எவனை உதைக்கிறது எனக்கு அந்த மாதிரி ஒரு இவ்வளவு பில்டப் பண்றானே என்ன தெரியுமா பண்ணிருக்கா, நான் சொல்லவா போய் செல்வி அம்மா கிட்ட போனை பண்ணி ஒரே அழுவ எனக்கு கரெக்டா 12:30க்கு போன் பண்றாங்க செல்வி அம்மா. போன் பண்ணி சொல்ல இப்ப யார்கிட்ட போய் சொல்றது, எல்லார்கிட்டயுமா போய் சொல்லுமா? சரி அட்லீஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியலன்றதுனால அம்மா கிட்ட சொல்லுங்க. அவங்க எனக்கு போன் பண்ணி கொஞ்சம் பேசினாங்க ஆக்சுவலா. அது பாருமா, ஏன்னா அவங்களுக்கும் இவனோட ஃபுல் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாமே தெரியும் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீ கோவமா இருக்கியா, நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அவன். ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சோட எனக்கு என்னதான் நம்மளுக்குள்ள சண்டை இருந்தாலும் ஒருத்தங்க பெரியவங்க இன்வால்வ் ஆகி நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் என் மன குமுறல் எல்லாம் நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி மறைச்சிட்டான், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம்ல, பட் அதுக்கு நீ வேணான்னு டிசைட் பண்ற அளவுக்கு அவன் கெட்டவனான்னு நீ யோசி. நான் வந்து நான் மணின்றதுனால சப்போர்ட் பண்ணல, பட் நீ திங்க் பண்ணு. அவன் வந்து நேற்று நைட்ல இருந்தே புலம்பிட்டு இருந்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா செல்வி அம்மா எப்பவுமே எங்களுக்கு சண்டைன்னு வரும்போது அவங்க கொஞ்சம் சால்வ் இந்த பேட்ச் அப் வந்து பண்ணுவாங்க. ஆமா அதுக்கப்புறம் என் தலைவர் வந்தாரு 6 வயசு லெஜெண்ட் அல்ட்ரா லெஜெண்ட் வந்தாரு. ஃபோன் பண்ணாரு. அவர் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும்னு ஒரு 1 hour இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செல்வி அம்மா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி உனக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அவனை பத்தி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வில்லனே யாருன்னா என் ஃாதர் தான். நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். சரி செல்வி அம்மா எல்லாம் பண்ணும்போது நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சரி ஃபோன் பண்ணி பேசணும். எனக்கு தெரியும் ஒரு பக்கம் அவர் இந்த மாதிரி தான் பேசுவாருன்னு. ஃபர்ஸ்ட் வில்லனே இந்த லவ் ஸ்டோரியில அவர் தான். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவன் வந்து கொஞ்சம் பொண்ணு கிட்டலாம் பேசினாரு. எப்படிப்பட்ட ஃாதர் இருக்காரு. ஆனா அவர் பண்ணதெல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன். அவர் ஆக்சுவலி சினிமால வர மாமு குட்டி தான் அவர். அவர் வந்து எப்படின்னா, நீதான் இல்ல அவங்க கிட்ட பேசுறது வந்து பெருசா பொண்ணு கிட்ட பேசுறது இல்ல, ஏதோ பொண்ணு கிட்ட வெளியே போய் மாட்டிட்டானா அவங்க கிட்ட. எனக்கு வெளியே வேற போனானா அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. அப்புறம் அவர் சொன்னாரு அதுக்காக சண்டைலாம் போடாதீங்க, சமாதானம் ஆயிடுங்க, அந்த மாதிரிலாம் பேசினாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓகே எனக்கு ஆனா தெரியும் சக்சஸ் ஆகி வேணா ஆல்ரெடி ஒரு வாட்டி இப்படிதான் பண்ணி விட்டாருன்றது நமக்கு தெரியுன்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் எனக்கு கால் பண்ண மக்களே. அன்னைக்கே ஈவினிங் கால் பண்ணி பேசினேன். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், மறைத்தல் அப்படிங்கறது அவாய்ட் பண்று. நீ என்ன வேணா பண்ணு, பட் நீ என்கிட்ட சொல்லிட்டேன்றதுனால அது நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன். பட் யூ ஹேவ் அட்லீஸ்ட் கன்வே பண்ணிட்டேனா நான் கொஞ்சம் இதுவா இருப்பேன். ஆமா ஓ இது நடந்துருக்கு அது நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஓகே என்ன மறைக்கும் போது தானே அது தப்புன்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு இது வந்து அங்கே 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து சிறகடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு 2 to 3 weeks போயிடுச்சு. ஸோ இப்போ எங்க வீட்டில் வந்து வர சொல்லியிருந்தாங்கல்ல, இவனை வீட்டுக்கு வர சொல்ற டே வந்து வந்துச்சு. ஆனா கிளியரா எங்க வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் பொண்ணு பாக்குறது பூ வைக்கிறது அந்த சீன்லாம் இருக்க கூடாது. லெட் them come will talk, பேசலாம், என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூப்பிட்டாங்க. நீங்க வந்து எங்க அப்பாவோட சாஃப்ட் ஜோனை இப்ப பார்த்திருப்பீங்க, பேத்தி கூட இருக்கிற ஜோனு. ஆனா அப்போ இந்த டாட்டருக்கு ஃபாதரா இருந்த ஜோன் இருக்கு. அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சு. போய் 4 பேர் கிட்ட கேட்ட. ஆக்சுவலா நாங்க ஃபேமிலியோட தான் போயிருந்தோம். எல்லாரும் உள்ள போய்ட்டாங்க. ஃபேமிலினா நீ 6 வயசு டாடி, செல்வி அம்மா 3 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க. ஆமா நாங்க 3 பேர் ஃபேமிலியோட போயிருந்தோம். லைக் அவங்க 2 பேரும் உள்ள போறப்போ இவர் அப்படியே பார்த்துட்டு இப்படி ஜெனரலா தலைய மாட்டாட்டாரு. இப்போ நான் வரேன், இப்போ நான் இப்படி வந்தோடனே நேரு கண்ணும் நோக்கணும்னே இப்படி போயினேன்ட்டாரு. திரும்பி கூட பாங்க என்ன நம்ம ஒருத்தன் பெரிய மனுஷன் வர நம்ம மதிக்கவே பயங்கர சொன்னாங்க. வாங்கன்னு கூட கூப்பிங்க, அவங்க வாங்கன்னு கூட கூப்பிடல, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு காஃபி டீ கொடுத்தாங்க. காஃபியோ ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு டைரக்ட் அட்டாக். சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு, இப்ப என்ன பிரச்சனை? இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கப்பா அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா அவரோட நேச்சுரலே அதான், அவர் டாக்கிங்கே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், அந்த சுத்தி வளைச்சு வர்றதெல்லாம் இருக்காது. அவர் அந்த பேசுறோம்ல, இப்ப நானும் அம்மா அப்பா உட்கார்ந்துருக்கோம், அவர் கடைசி வரைக்கும் என் மூஞ்சி பார்த்து பேசவே இல்லை, என் பக்கம் திரும்பவே இல்லை. அவன் யாரோ ஒருத்தம்பா அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு மட்டும் சேர் போட்டுருந்தாங்க, எல்லாருக்குமே தான் சேர் போட்டாங்க. ஆனா செல்வி அம்மா 6 இயர்ஸ் டாடி என் கூட உட்கார்ந்தாங்க, கீழே வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. சேர் போட்டுட்டு எனக்கு இன்னும் அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன பண்றது கை கட்டி
நான் அப்படியே போல அப்ப கூட அவரு ஒரு வார்த்தை கூட என்னப்பா என்ன பண்றீங்க என்ன செய்றீங்க இப்படிலாம் எதுவுமே பேசல. என் பக்கமே திரும்பல. இவன் எவனோ ஒருத்தன் சும்மா வந்துக்கிறேன் இவங்க கூட அப்படின்ற மாதிரி அவங்க கூடயே தான் பேசிட்டு இருந்தாரு. என் கூட எல்லாம் பேசவே இல்லை. அவங்க கூடயே வந்து பெருசா எதுவுமே பேசல. என்ன பண்ணணும் என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்களா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த குண்டு காஸ்ட். அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த விஷயத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. ஓகே என்ன காஸ்ட் என்ன படிச்சிருக்காங்க அது வந்து டிக் ஆயிடுச்சு. அது பிரச்சனை எல்லாம் போச்சு. என்ன salary வாங்குறாங்க டபுள் டிக். ஓகே ஃபோர்த் வீடு இருக்கா அதுதான் பெரிய டாஸ்கா வந்து நின்னுச்சு. ஒரு மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து அன்னைக்கு ஒரு half an hour தான் அன்னைக்கு அந்த ஒரு மீட்டிங்கே இருந்துச்சு. நான் இதுக்கு வர சொல்லாமலே இருந்திருக்கலாம். இததான் ஆல்ரெடி போன்ல சொல்லிட்டீங்களே திருப்பி என்ன நேர்ல ஒரு வாட்டி சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் வீடு இல்லையா சரி ஓகே பார்க்கலாம் அப்புறம் வேற ஓகே கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாரு. ஆமா அந்த ரொம்ப எல்லாம் பேசவே இல்ல பட்டு பட்டு பட்டுன்னு முடிஞ்சிச்சு. ஆமா நான் நினைக்கிறேன் மேபி நான் அப்புறம் யோசிச்சேன் அவங்களுக்கே என்ன பேசுறதுன்னு தெரியாம வர சொல்லிட்டோமே இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசி அனுப்பிட்டாங்களா. எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி நாங்களும் பொண்ணு பாக்குறேன்ற மாதிரி போனல. எதுவுமே பேசிக்கவே இல்ல. செல்வி அம்மா வந்து வீடு இருக்கான உடனே இந்த மாதிரி லேண்ட் இருக்கு அந்த மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் பெருசா அது ஒரு கன்வர்ஷனே ஆகல அந்த மீட்டிங். எங்க அப்பா வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து வேற கேஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பிசினஸ் சைன் ஆகல அந்த டைம்ல. ஆமா ஃபேமிலி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு என்னப்பா எல்லாம் ஓகே தானே என்கிட்ட கேக்குறாரு. இன்னும் ஓகே எல்லாரையும் போக சொல்லிட்டு இன்னும் ஓகே. எனக்கு வந்து இப்போ இது என்ன ஆக்சுவலா இது வந்து அடுத்த ஸ்டெப் போதா இல்ல இல்லையா இல்ல வெயிட் பண்ணணுமா இல்ல என்னன்றது ஒண்ணுமே எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல எதுக்கு அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அவங்க அதான் நம்மள நேர்ல மீட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா சொன்னாங்க அப்பாக்கு வந்து நேர்ல பார்க்கணும் போட்டோல இல்ல வெளியலாம் பார்க்கணும் நேர்ல பார்த்தோம்னா ஒரு ஐடியா வரும்ன்ற அந்த மாதிரி அவர் சொன்னாருன்றத அப்புறம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் மக்களே நான் ஃபீல் பண்ணேன் வீட்லயே வந்து எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை பத்தியோ மத்த மேரேஜ் பத்தியோ பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப நானே ப்ராசஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து இவங்களுக்குலாம் இப்ப பேசி அனுப்பிச்சிட்டாங்களா. இவன் கிட்ட போன உடனே நைட்டு கேட்டான் என்னாச்சு வீட்டுல என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி. ஒண்ணுமே அதை பத்திலாம் எதுவுமே இல்லை. நான் மட்டும் புடவைய மாத்திட்டு நைட்டி போட்டுட்டு நான் மட்டும் கம்பெனி ரூம்ல இருப்பேன். நார்மலா இயங்குச்சு வீடு. அவங்க வந்தாங்களே போனாங்களே அடுத்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆமா அப்பா வந்து லாஸ்டா என்ன சொல்லி அனுப்பிச்சாரு சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு சொல்றோம். ஆனா சொந்தக்காரங்க கிட்டயும் பேசல. அதுதான் இப்ப எனக்கு என்ன சொந்தக்காரங்க நமக்கு தான் பட்டியலா இருக்கிறாங்களே யார்கிட்ட போய் பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து என்னுடைய அக்காங்க மாமாங்க இவங்க இப்பெல்லாம் எங்க கூட சுத்துறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிருந்தாங்க வேணுமா இன்னொரு காஸ்ட் இதெல்லாம் அவகிட்ட சொன்னாங்களே என்கிட்ட யாராவது சொன்னாங்களா. ஆனா இவன் என்ன சொன்னா நீயே எதுவுமே கேட்டுக்காத லெட் them think பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீயும் அதை பத்தி திங்க் பண்ணாத பார்க்கலாம் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் மக்களே. அப்புறம் நாங்க சிற கடிச்சு சுத்திட்டு இருந்தோம். அப்பப்போ ஆபீஸ்ல மீட் பண்றது இந்த மாதிரிலாம் ஜெனரலா மீட்டிங்லாம் இருக்கும். ஆனா அப்பயே வந்து ரொம்ப வெளிய போறது அப்படிலாம் இருக்காது. ஏன்னா ஒர்க் பண்றதுனால ரொம்ப கஷ்டம். ஆமா மேக்ஸிமம் ஆபீஸ் மீட்டிங் தான் மக்களே. ஆபீஸ்ல என்னோட ஒர்க் முடியும் போது அவன் வருவான். எனக்கு அப்போ ஒர்க் முடியும் அந்த ஒரு half an hour அந்த லஞ்ச் டைம் வந்து நாங்க யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. சோ மேக்ஸிமம் நாங்க வெளிய போறது பார்த்தா மெரினா பீச் போவோம். அங்க போயிட்டு கொஞ்சம் அங்க ஒரு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து மெட்ரோவா மாத்திட்டாங்க. மெட்ரோ இருக்கு போகுது. ஆமா சோ அங்க போய் வந்து காஃபியும் அந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ல வந்து ஒரு கட்லெட் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து நாங்க சாப்பிடுவோம். இவ்வளவுதான் எங்களுடைய டேட்டிங் அப்படிங்கறது. இது முடிஞ்சு போச்சா. அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு சேம் மெரினா பீச்க்கு போறோம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சோ நம்ம வந்து அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இவன் வந்து வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்தான் என் கை. நான் என்ன லெட்டர் அப்படின்னா எனக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னா எனக்கு நான் வந்து காமிச்சிக்கவே இல்லை. சீரியஸா எனக்கு என்னடா டே இப்ப எப்படா இது போய் நான் வீட்டுல சொல்லுவேன் இப்ப என்னடா பண்ற அது மாதிரி 1008 இருந்தாலுமே பட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நம்ம யோசிக்கலாம் பரவாயில்ல விடுறா இப்ப வேலை தானே போச்சு ஆனா போயிடக்கூடாது போச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து இவனுக்கு காலைல அந்த மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங்னு சொன்னான் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிலாம் பார்க்கல. அந்த லெட்டர் அது வேலை போன லெட்டர் அது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரிட்டு வேலை தானே போச்சு விட்டு பாத்துக்கலாம் என்ன எங்க வீட்டுல எதுவும் பேசல விட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறேன். அதுல வந்து ICICI பேங்கோடைய லோன் அப்ரூவல் லெட்டர். ஆக்சுவலா இவங்க வீட்டுல இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டு வந்து அது வந்து ரொம்ப சீரியஸா நான் எடுத்துக்கிட்டேன். வீடு வச்சு நம்மள ஜட்ஜ் பண்றாங்களே அப்படின்ற பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே இதை கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் நம்ம பண்ணி பார்த்துடலாம் இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இவகிட்ட எல்லாம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. டைரக்டா பேங்க்ல அப்ரோச் பண்ணி அந்த இது இல்ல 1 month இருக்கும்ல ஆக்சுவலி 2 வீக்ஸ்ல அது 1 month இருக்கும் எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஃபைனலா வந்து ICICIல ஹோம் லோன் வந்து சாங்க்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தரோம் நீங்க வீடு தாராளமா வாங்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அபிஷியலா கொடுத்தாங்க. ஆக்சுவலி நம்ம லோன் அப்ளை பண்றோம். ஆக்சுவலி நம்ம ஒரு லேண்ட் வாங்க
ஏதோ ஒரு வீடோ லேண்டோ நம்ம வாங்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க்ல லோன் வாங்க போறோம்னா நம்ம சேலரிக்கு என்ன லோன் கிடைக்குதுங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த பேங்க் நம்ம சேலரிக்கு ஒரு லோன் வந்து கொடுக்கும். அந்த லோனை வந்து நமக்கு சாங்ஷன் பண்ணி நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. ஆமா, இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி. எனக்கும் இது முன்னாடிலாம் தெரியாது மக்களே, கூட சேர்ந்த அப்புறம் தான் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. சோ அந்த லோன் சாங்ஷன் லெட்டர் நம்ம கிட்ட வந்த அப்புறம் அதுல இருந்து 3 monthsக்கு நம்ம ஏதாவது லேண்டோ வீடோ அது எலிஜிபிள் 3 monthல இருந்து 6 month வரைக்கும் எலிஜிபிள் இருக்கும். நம்ம வந்து பார்த்து ஒரு வீடு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணி வாங்குது. அது அப்ரூவல் அது இதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு. ஆனா அபிஷியலா என்னால வீடு வாங்க முடியும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா அது புரியல. 45 lakhs போட்டிருக்கு, என்னது இது, உனக்கு செட்டில்மெண்ட் ஏதாதா அப்படின்னா கூட நீ 45 lakhs எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலா அதை பத்திலாம் ஐடியா இல்ல மக்கள். இந்த வீடு வாங்குறது லேண்ட் வாங்குறது இதை பத்திலாம் உண்மைக்குமே எங்க வீட்டுல அதை சொன்ன அப்புறம் கூட நான் அதை ஒரு பெருசா ஒரு கன்சிடரேஷன்லயே வச்சுக்கல. ஏன்னா ஆனா எனக்கு அது பெரிய விஷயமா, அவன் அது பெரிய விஷயமா யோசிக்கிறான்றது கூட எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட வந்து கேட்டேன், ஏமா இது வந்து இவ்வளோ இதுவா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அப்ப நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம்பா. அவங்களும் அந்த இதுவை சொன்னோன்னே பயங்கரமா எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே கண்டிப்பா வாங்குறோம்டா நம்ம. மக்களே நான் எப்பயுமே நான் வந்து ஒருத்தங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன்னா அது கண்டிப்பா நான் வந்து செல்வி அம்மாக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவங்க வீட்டுல அப்படிலாம் கிடையாது, ஒரு தொல்லையை கொடுத்துட்டு போயிருக்காங்களே. நான் வேணா கிரேட்ஃபுல்லா இருக்கேன் இல்ல, அன்னைக்கு அவங்க வந்து என்ன அவங்க இந்த மாதிரி காஸ்ட் பாக்குறாங்க, இந்த மாதிரி வீடு கேக்குறாங்க, என்னது இது, என்ன இப்படி டிமாண்ட் பண்றாங்கன்னு அவங்க ஒரு வேர்ட் கொஞ்சம் ஹார்ஷாவோ இல்ல வேணான்னு சொல்லி இருந்திருந்தாலோ இது வேற மாதிரி இருந்திருக்கலாம். மேபி ஐ அம் நாட் ஷூர். சாங்ஷன் லெட்டர் பார்த்த உடனே ஆக்சுவலி எனக்கு புரியல மக்களே. எனக்கு இப்ப வரைக்கும் இவன் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வந்து கொடுப்பான், அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஆனா இவன் எக்ஸ்பிளைன் பண்ண, நான் வீடு வாங்கிட்டு அவங்க வீட்டுல எனக்கு எந்த ஒரு வீட கட்டுறேன் அப்புறம் உன்ன கட்டுறேன் அப்படின்னு இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா நமக்கு அவ்வளோ வர்த்தா எவ்வளவு அழகிய கல்யாணம் பண்ணி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க. மெயினா இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல. இப்ப இவன் எங்க வீட்டுக்கு வந்தான்ல, அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து இவனை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்களே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது. அதை வந்து எப்படின்னா இவனோட ஃபேஸ்புக் பேஜ், அப்பெல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பெருசா இல்ல 10 yearsக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல பெருசா ஹைப் இல்ல. இப்பதான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் சம் ஹைப். அப்ப ஃபேஸ்புக்ல தலைவர் பாத்தீங்கன்னா ஒரே பீர் பாட்டில் கூட போட்டோ போட்டு வச்சிருந்தாரு. நான் அப்ப வந்து இவன்ட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா இப்ப எங்க வீட்டுல வந்து எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, உன் பேர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் உன்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் பாப்பாங்க. நீ வந்து அப்ப இன்ஸ்டாகிராம்லயே உன் போஸ்டே பெருசா போட்டுருக்க மாட்டான், ஃபேஸ்புக் பேஜை டீஆக்டிவேட் பண்ணுன்னு நான் சும்மா சொன்ன மக்களே டீஆக்டிவேட் பண்ணிட்டான். அவன்கிட்ட கேட்டேன், எதுக்குடா நான் வந்து ஜஸ்ட் அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுன்ற மீனிங்ல தான் சொன்னேன், நீ என்ன டீஆக்டிவேட் பண்ணிட்ட அப்படின்னு நான் சொல்லும் போது ஒரு வேர்ட் சொன்னான், நீயே கிடைக்கிறன்னும் போது எனக்கு ஃபேஸ்புக்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு. எனக்கு ஐயோ அப்படின்ட்டு சீரியஸா இந்த மாதிரி அவப்ப கொஞ்சம் லவ் பண்ணுவான் மக்களே. நான் தான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் எல்லாரையும் லவ் பண்ணுவேன். ஆட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க 2 பேரோட மேரேஜ்க்கு என்னென்ன தடையோ அது எல்லாத்தையும் இவன் தகர் தெரியதான் பார்த்தான். அதுக்காக எவ்வளவு எஃபெக்ட் போடுறான். நான் தான் ஒண்ணுமே பண்ணல, நான் உட்காந்து இதை பண்ணணும் கரெக்டா பேசு. பட் நான் எதுவுமே அவன்கிட்ட கேட்கல. ஆனா இதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைச்சிட்டு அவன் பண்ணான் பாத்தீங்களா. நான் பண்ணிருக்கேனே, சனிக்கு முன்ன மேட்ச் விளையாட அனுப்புறியா, நான் டைவர்ஸ் குத்துறேன். சாங்ஷன் லெட்டர் பார்த்துட்டு நம்ம வந்து வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், வீட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டியா, நீ என்ன இவ்வளோ லோன் வாங்கணும்னா நம்மளுக்கு அடுத்த லைஃப்ல அந்த லோன் கட்டுறதுலேயே போயிடும், உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு நான் கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். வீட்டில் எல்லாருக்குமே ஓகே, அம்மா தான் இதை ப்ரொசீட் பண்ணவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு 2 days கழிச்சு வீடு பார்க்க கூட்டு போனான், வா நம்ம வீடு பார்க்கலாம். ஆமா, செக் பண்ணல, அந்த ஏஜென்ட்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி வேணும்ன்ற மாதிரி. ஆனா இந்த பேக் ஒர்க் எனக்கு எதுவுமே தெரியாது மக்களே. இவன் சாங்ஷன் ஆன அப்புறம் நம்மளால முடியும்னும் போது தான் என்கிட்ட எடுத்துட்டு வந்தான். 1 week கழிச்சு நான் எங்க வீட்லமே சொல்லிட்டேன், வீடு வாங்க போறான் அல்லு ஒரே ஜாலி மூட் தான் இந்த அம்மா. ஆனா எல்லாருமே எங்க வீட்ல அது வரைக்கும் கூட இந்த பையன் வேணுமா கேஸ்ட் கீஸ்ட்னு பேசிட்டு இருந்தவங்க டோட்டலா ஷட் அப் ஆயிட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வீடு வாங்கணும்னு அவன் சொல்லிட்டான்னு நான் எங்க வீட்ல சொன்னதுல இருந்து அவங்க வந்து ஃபிளாட் ஆயிட்டாங்க. அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம், வாங்கலாம். ஆனா அவன் அதை சொல்றான், கண்டிப்பா நம்ம வந்து நல்ல பையனா தான் இருப்பான், அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான், நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டாங்க. எங்க அப்பா ஃபைனலா ஜோன் இன் ஆகுற ஒரு நாள், ஒரு பர்டிகுலர் டே வந்துட்டு நல்லா பொன்மாலை பொழுதுல கூப்பிட்டு வச்சு கேக்குறாரு, இது ஒரு நான் எங்க அப்பா கிட்ட எதுவுமே கன்வே பண்ண மாட்டேன், எங்க அம்மாட்ட தான் கன்வே பண்ணுவேன். அம்மாட்ட சொன்னா ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டுல கூப்பிடறப்பலாம் டென்ஷன் ஆகுது, ஐயோ பயமுறுத்தினே இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஏதோ வீடு பாக்குறாங்களாமே, என்னாச்சு
அது உண்மைதானே அப்படின்னாரு. அப்பா உண்மை, இப்போ நானும் தான் போய் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குற வீடு அதெல்லாமே நான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன் அப்பாட்ட. ஓகே கல்யாணம் வந்து வீடு வாங்கிட்டு பண்ணுங்க, பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கலாம் என்ன பண்ண போறோன்றத வந்து எப்படி கல்யாணம் பண்றத ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் அதை பத்திலாம் அவங்க பேசவே இல்லை என்கிட்ட. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லு, ஒரு டேட் பார்த்துன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இவங்களே ஒரு டேட்டும் சொன்னாங்க, இந்த டேட் நம்ம வீட்டுக்கு வரும், ஸோ எப்போ மேரேஜ் பண்ணலான்றத டிஸ்கஸ் பண்றதுக்கான மீட்டிங். ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆச்சு மக்களே. ஏன்னா அன்னைக்கு வந்து ஜாதகத்தோட வர சொல்லு அப்படின்னாங்க. அங்கதான் ஒரு பெரிய ப்ராப்ளம்.